எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் ஒரு ரெசிபியோட நான் பெருநாளைக்கு என்னென்ன ஸ்வீட் செஞ்சேன் என்றும் அதோட நாங்கள் பள்ளிக்கு போனதுலேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தது, லன்ச் எடுத்தது, அதோட எங்களோட ஈவினிங் டீ டேபிள் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ மிச்சமே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுறை தேர்ஸ்டே நைட் தான். தேர்ஸ்டே நைட்டே நான் பெருநாளைக்கு தேவையான மாசி சம்பளையும் செஞ்சு வச்சேன், அதோட அச்சாரையும் செஞ்சு வச்சேன். அதோட ரெசிபீஸ் மட்டும் நான் ஷூட் பண்ண இல்லை. அதோட வட்டலாப்பமும் செஞ்சு வச்சேன். ஏன்னா ஃப்ரைடே ஜும்மாவும் ஈக்கிறதால நிறைய வேலை ஈக்கும். ஸோ அதனால் வட்டலாப்பத்தையும் அவிச்சு ஒரு நாளைக்கு முந்தையே ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஏன்னா பெருநாளைக்கு முந்தின நாள் சரியான வேலை சுட்டி. அதோட நான் ஒரு பீனட்டை வச்சு ஒரு பர்ஃபியும் செஞ்சேன். இதோட ரெசிபீஸ் எல்லாம் நான் தனித்தனியாக என் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோவில் நான் அந்த ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் உங்களோட இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுறேன். பீனட்டை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பர்ஃபி தான் நான் அன்றைக்கு செஞ்சேன். இது தான் நான் முதல் தடவையாக இந்த பீனட் பர்ஃபியை ட்ரை பண்ணினனும் கூட. டேஸ்ட் வைஸ் செல்ல போனால் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோடு இந்த பீனட் பர்ஃபியையும் செய்வோம் அப்படின்ட்டு தான் அன்றைக்கு ராவே நான் இந்த பர்ஃபியையும் செஞ்சு வச்சேன். அதோட பெருநாளைக்கு களியா செய்கிறதுக்கு கத்திரிக்காவையும் வாழைக்காவையும் நான் ஃப்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சேன். நான் பெருநாளைக்கு முன்னுக்கு என்ன தான் வேலைகளை முடிப்போம் என்றாலும் எங்களுக்கு சில நேரம் டைம் கிடைக்கிறோம் இல்லை. அதே நேரம் ஒரே நாளையில் எல்லா வேலையும் முடிக்க போனால் எங்களுக்கு உடம்புக்கும் அவ்வளோ ஃபிட் இல்லாமல் பேத்துரும். அன்றைக்கும் எனக்கு அப்படித்தான் தொடர்ந்து வேலை செஞ்சு சுட்டி மேலுக்கு ஃபிட்டும் இருக்கல. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒரு நாளைக்கு முந்தையே கொஞ்சம் வேலைகளை செஞ்சு தேவையானதை ஃப்ரிட்ஜில் வச்சா எனக்கு ஃப்ரைடே அதை செஞ்சு கொள்ள ஈஸியாகவும் நிற்கும். அதே நேரம் பெருநாள் டைம்லேயும் எனக்கு பெருசாக வேலை இருக்காது. ஸோ அதனால தான் இப்படி முன்கூட்டியே சில ப்ரிப்பேரேஷனை நான் செஞ்சும் வச்சேன்.
அன்றைக்கு நான் நல்ல கித்தூள் கருப்பட்டி போட்டு தான் இந்த வட்டலாப்பத்தை செஞ்சு எடுத்தேன். பாருங்கள், நல்ல கலருக்கு வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த வட்டலாப்பம் ரெசிபியையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது அஜ்பெருநாள் டைமில் எடுத்த வீடியோ தான். எனக்கு வந்து வெள்ளன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது ஒன்றும் எடுக்க கிடைக்கல, டைமும் மீக்கல்ல. அன்றைக்கி நேரத்தோடையே தொழுவிச்சதால் அவசரமாக ரெடி ஆகி கொண்டு பள்ளிக்கு தான் போனோம். நான் போய்த்த நேரம் வந்து அவ்வளோ பெரிய க்ரௌடும் ஈக்கண்ட இல்லை, லேசான க்ரௌட் தான் இருந்துச்சு. அதோடு நாங்களும் போய்த்து தொழுகிறதுக்கு ஜாயின் ஆகினோம். தொழுந்துட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பயுமே பிறநாளைக்கு செய்கிற மாதிரி புட்டும் இறைச்சி கறியும் பாலும் தான். நான் டேபிளுக்கு வச்சதெல்லாம் வீடியோ எடுக்க கிடைக்கல, வந்த உடனே கொஞ்சம் பசியாகவும் இருந்துச்சு. அதோட நான் ஒரு பிளேட்டுக்கு போட்டு எடுத்துக்கொண்டேன். இது வந்து பவலைக்கு வந்து லஞ்சு குக் பண்ணுற பீஃப் கறி தான். அதோட வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கும் சிக்கன் உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சேன். இன்றைக்கி கேஎஃப்சி ஸ்டைலில் தான் நான் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவில் 2 டேபிள் ஸ்பூன் கோன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கொச்சிக்கத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதோட 1 டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு ஒரு முட்டையும் ஊற்றி பாலும் ஊற்றி இதை வந்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக நாங்கள் கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். அதோட இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பையும் வந்து இதில் எட் பண்ணி கொள்ளணும். உப்பு எட் பண்ணுற நேரம் கவனமாக எட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நாங்கள் சிக்கன் அவிக்க போக்கலையும் வந்து உப்பு போட்டு தான் இதை அந்த சிக்கனை வந்து அவிச்சு எடுத்ததால் இதுக்கு வந்து உப்பு போடுற நேரம் கொஞ்சம் கணக்காகவே பார்த்து போட்டுக்கோங்க.
இப்போ இதை அவிச்செடுத்த நாங்கள் சிக்கனை வந்து இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருந்த இந்த பேஸ்ட்டில் வந்து டிப் பண்ணி அதுக்கு பிறகு வந்து இன்னொரு அதுக்கு வந்து ஒரு மா வந்து ஒரு மிக்ஸ் வந்து செய்யணும். அந்த மா மிக்ஸுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கோதுமாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் கொச்சிக்கத்தூளும் மிளகுத்தூளும் இதுக்கு உப்பும் போட்டு இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட தேவையில்லை. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதோடு நாங்கள் வந்து அந்த பெரட்டி வச்ச சிக்கனை வந்து இந்த மாவில் வந்து லேசாக பெரட்டி எடுத்துட்டு மிச்சம் வந்து அழுத்தி பெரட்டப்படாது, லேசாக தான் பெரட்டணும். லேசாக பெரட்டி எடுத்துட்டு பச்சை தண்ணியில் இது ஒரு தைனம் டிப் பண்ணி கொஞ்சம் அந்த தண்ணியை கொஞ்சம் வடிய வச்சுட்டு இன்னொரு தடவை அந்த மாவுலேயே டிப் பண்ணி நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்படித்தான் KFCலாம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன். நான் ஒரு தடவை இதை வந்து ட்ரை பண்ணினேன், நல்லா வந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெரட்டி வச்ச மாவில் வந்து டிப் பண்ணுறது 2 தடவை ஆகிக்கணும். ஆனால் தண்ணியில் வந்து டிப் பண்ண போல் ஒரு தடவை தான் டிப் பண்ணி எடுக்கணும். அதோட நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அவ்வளவு தான். இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி. ஆனால் மிச்சம் பேர் நினச்சோண்டிக்கிற இது ஒரு கஷ்டமான ரெசிபின்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஈஸியாகிருக்கும். அதே நேரம் டேஸ்ட் வைஸ் செல்ல போனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸும் இதை வந்து நல்லா விரும்பி தின்னுவாங்க. எல்லா கிட்ஸுமே KFC சிக்கன்ன்றோடனே நல்லா விருப்பமாக போயிட்டு தின்னுவாங்க. போயிட்டு தின்றுண்டாலும் அங்கே சரியான இப்போ விலை தான். அந்த KFC சிக்கனை வந்து நாங்களே வீட்டில் ட்ரை பண்ணுறேன்டா, நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி அவங்களோட கிட்ஸுக்கும் கொடுங்க. அப்போ வந்து KFC போகிறதையே அவங்க வாங்கிடுவாங்க. நீங்கள் இந்த சிக்கனை வீட்லேயே ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகிக்கும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கக்குள்ள கொஞ்சம் நல்லா 2 பக்கமும் திருப்பி ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரவுன் கலருக்கு லேயராக அதே ஸ்ட்ரக்சரில் அந்த சிக்கன் வந்து ஃப்ரை ஆகி வந்தீங்கி. அதோடு இன்றைக்கி அன்னசிக்கா கறி தான் வந்து நான் வந்து செஞ்சேன். எனக்கு இந்த அன்னசிக்கா கறின்னா நல்ல விருப்பம். அதுவும் கீ ரைஸுக்கு இந்த அன்னசிக்கா கறி இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அன்னசிக்கா கறி ரெசிபியையும் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து வேறொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த அன்னசிக்கா கறி பொதுவாக வந்து முஸ்லீம் வெட்டிங்ஸ்வெல்லாம் கட்டாயம் ஈக்கிற ஒரு ரெசிபி ஒன்று தான். ஸோ அதனால தான் இந்த ரெசிபியை வந்து இன்ஷா அல்லாஹ் நான் கட்டாயம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்.
அதோடு நான் முந்தின நாள் களியாக்கு வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சேன் தானே. அதோடு அந்த அன்னசிக்க கறியை மாக்கிட்டு களியாகவே மாக்கினேன். எனக்கு வந்து அன்றைக்கி இந்த களியாக்கு கத்திரிக்காய் வாழைக்காவையும் பொரித்து ஃப்ரிட்ஜில் வச்சதால் மிச்சமே ஈஸியாக இருந்துச்சு. இந்த கறியை செஞ்சு எடுக்கிறதுக்கும் டைமும் நல்லா மிச்சமாக இருந்துச்சு. இல்லாட்டி எல்லாம் ஒரே நாளையில செய்கிறேன்டா சரியான கஷ்டமாயிக்கும். எவ்வளவு தான் வேலையை வந்து டக்குண்டு செய்ய நினச்சாலும் சில நேரம் ஏதாச்சும் ஒரு வேலை வந்து கொண்டே ஈக்கும். ரெஸ்ட்டே இல்லாமல் அன்றைக்கி பெருநாளுண்டு எல்லாமே இழுத்து போட்டுக்கொண்டு செய்யலை. சுட்டி நான் இந்த களியாக்கு ஒரு நாளைக்கு முன்னுக்கே பொரிச்சு வச்சதால் எனக்கு லேசாக இருந்துச்சு அன்றைக்கி குக் பண்ணி எடுக்கிறதுக்கும். அதோட வந்து பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக்கும் செஞ்சேன். இதோட ரெசிபியும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணுறேன். இந்த பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் வந்து செல்லவே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கும். எனக்கு வந்து இந்த பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக்குக்கு செரின்ற ஈக்கல்ல அன்றைக்கி எனக்கு ஜேம் இருந்துச்சு, அதை தான் வச்சு எடுத்தேன். அதோட கொஞ்சம் சாக்லேட் கப் கேக்கும் செஞ்சேன். அதே பெட்டருக்கு தான் அந்த பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக்குக்கு செஞ்ச அதே பெட்டரில் தான் நான் இந்த கப் கேக்கையும் செஞ்சேன். இன்ஷா அல்லாஹ் அது 2 டேம் ரெசிபியும் ஒரே வீடியோவை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லான்ட்டு எங்களோட லன்ச் டேபிள் இப்படி தான் இருந்துச்சு. கீ ரைஸோட பீஃப் கறி, சிக்கன் ஃப்ரை பண்ணி, அன்னசிக்கா கறி, அச்சார், களியா, மற்றது மாசி சம்பல், அதோட வந்து வட்டலாப்பம் இல்லாமல் பெருநாளே இல்லையே, அதனால தான் வட்டலாப்பம் கட்டாயம் இருந்துச்சு. நான் இன்றைக்கி காட்டின எல்லா ஸ்வீட் ரெசிபீஸையும் நான் வேறையாக கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதோட அன்றைக்கி வந்து அந்தியில் டீ டைமுக்கு நான் வந்து சும்மா ஒரு டேபிள் ஒன்று மாதிரி அரேஞ்ச் பண்ணினேன். நான் செஞ்ச ஸ்வீட் எல்லாம் வச்சு இப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கி நான் ரெடி பண்ணின ஸ்வீட் டேபிளும். அதோடு நான் இந்த பிஸ்கட் ரோலும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கும். பிஸ்கட் ரோலும் செஞ்சேன். அதோட ரெசிபியும் கட்டாயம் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு இன்ஷா அல்லாஹ். இப்படி தான் எங்களோட ஸ்வீட் டேபிள் இருந்துச்சு. ஈவினிங் பார்க்கக்குள்ளேயே நல்லா ஐ கேச்சிங்காக டெலிஷியஸாக எல்லா ஸ்வீட்டுமே நல்லா டெலிஷியஸாக யம்மியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய்.